பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மாணவ செல்வங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் சிந்தனைகள் நமது பாடல் நூல்களில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். எதிர்கால சவால்களை மாணவர்கள் தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளவும், அறிவாற்றலை கூர்மைப்படுத்திக் கொள்ளவும் தேவையான சிறப்பான கருத்துக்களை ஆசிரியர்களை எடுத்துக்கூற முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். துறை சார்ந்த வல்லுநர்கள், அறிஞர்களை கொண்டு புத்தாக்க பயிற்சி வழங்குவதற்கான முயற்சிகளை பள்ளிக்கல்வித்துறை மூலம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். பள்ளி குழந்தைகள் முற்போக்கான அறிவியல் பூர்வமான கருத்துகளையும் வாழ்க்கை நெறிகளையும் பெறும் வகையில் பள்ளிகளில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்த புதிய வழிமுறைகளை வகுத்து வெளியிட வேண்டும் என உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி நடத்தி சர்ச்சையில் சிக்கியுள்ள மகாவிஷ்ணு குறித்து வெளியாகியுள்ள பரபரப்பு தகவல்களில் மகாவிஷ்ணு 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் சதீஷ். அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றி சர்ச்சையில் சிக்கக்கூடிய மகாவிஷ்ணு குறித்து பரபரப்பு தகவல் வெளியா இருக்கு. சென்னை அசோக் நகரில் உள்ள ஒரு பள்ளியில மறுபிறவி, முன்ஜென்மம் ஆகியவற்றை பற்றி பள்ளி மாணவர்களிடையே அவர் பேசியது ஒரு கடும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில இது தொடர்பாக முதலமைச்சர் வரை கருத்து தெரிவித்துள்ள நிலையில் தற்போது மகாவிஷ்ணு அவருடைய யார் என்பது குறித்த ஒரு தகவல் வெளியா இருக்குது. இவர் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் சேர்ந்தவர் எனவும் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கிறது. அதே போல சித்த மருத்துவம் படித்திருப்பதாக கூறி காயகல்பம், லேகியம் உள்ளிட்டவற்றையும் விற்பனை செய்து வருவதும் அந்த தகவல் வெளியாயிருக்கிறது. மதுரையில பரம்பொருள் வாழ்வியல் வகுப்பு என்ற பெயர்ல ஆசிரமம் நடத்தி வருவதும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் தாம் பிறக்கிறதுக்கு முன்பாகவே தான் ஒரு பெருமாளின் அவதாரம் பிறக்க போவதாக குடுகுடுப்பைக்காரர்லாம் சொன்னதாக அவரே சில செய்திகள்ல சொல்லியிருக்கிறாரு. இது போல ஒரு பல இடங்கள்ல இது போல ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றிருக்கிறார். இவர் ஏற்கனவே தமிழகத்துல ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றி பரபரப்புல சிக்கிய நித்யானந்தாவா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுதிருக்கு. இவர் மீது வேற ஏதேனும் புகார்கள் இருக்கிறதா என்பது குறித்தும் காவல்துறை அந்த விசாரணை நடத்திட்டு வராங்க. 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துவிட்டு பள்ளியில் அரசு பள்ளியில ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றி அந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திங்கல்ல, அவர் குறித்தான ஒரு பரபரப்பு தகவல் வெளியா இருக்கிறது. மேலும் போலீசாரும் இவர் பின்னணி குறித்தும் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இல்லங்க சார், அப்படியெல்லாம் இல்லங்க சார். நானும் அடுத்த ப்ரோக்ராமுக்கு எங்களுடைய இல்ல நடக்கல. எங்க மாணவிகளை ஊக்கப்படுத்தின மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் தான் இது. விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான் சார். காணும் பொருள்லாம் அணுக்களின் சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. யாரு? ஆராய்ச்சியாளர். பொருள் ஒண்ணுதான், நம்ம மாத்தி ஏஜுக்கு நீங்க உள்ள கொடுக்கணும். அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிறவியிலும் சார் உங்களோட பெயர் தெரிஞ்சுக்கலாமா சார்? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க சார். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க சார். நான் கேட்பதற்கு பதில் சொல்லுங்க சார். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுடைய பெயர் என்ன சார்? உங்களுடைய பெயர் என்ன சார்? if you are asking me a question, I will ask a question. You should answer me. சார் உங்களுக்கு பதில் வேணும்னா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. What is your problem? என்ன பேசணும்? ஒரு நிமிஷம். Let me deal this. I am not angry. I am asking very clearly. See, I am very stable and asking. இந்த மாணவர்களுக்கு நீங்க என்ன பேசணும் முதல்ல சொல்லுங்க. முதல்ல என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க. மறுபிறவியை பத்தி பேசுறீங்க. மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? ஆன்மீக சொற்பொழிவு. ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம்னா என்ன? ஒரு நிமிஷம் மேடம். ஆன்மீகம் என்றால் என்ன? அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாது யார் சொன்னது? பேசக்கூடாது. ஏதாவது இருக்கா? லா இருக்கா? எந்த லால இருக்கு? அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது எந்த லா இருக்கு? அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது எந்த லா இருக்கு? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா சொல்லுதா? ஆமா, லா சொல்லுது. சிஇஓக்கு மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா? உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா? ஆல் ஆர் ஈக்குவல் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஆன் தட்?
If you have a problem, you should discuss with me very clearly in a manner way. There is a manner how to ask. There is a reason how to ask. பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவனுக்கு போதிக்காமல் ஒருவனுக்கு வாழ்வியலை எப்படி போதிக்க முடியும்? பாவ புண்ணியத்தை தெரிஞ்சுக்கலன்னா ஏகப்பட்ட பாவத்தை பண்ணுவான். எப்படி கத்துமா வாழ்க்கையை பத்தி? நீங்க சொல்லி கொடுத்தீங்களா பாவ புண்ணியத்தை பத்தி? வாழ்க்கையை பத்தி சொல்லி கொடுத்தீங்களா? நீங்க என்ன சொல்லி வேற யார் சொல்லி கொடுப்பாங்க? புருஷன் சொல்லி கொடுக்க முடியுமா? பொண்டாட்டி சொல்லி கொடுக்க முடியுமா? யார் சொல்லி கொடுக்க முடியும்? நல்லா போகுது, இன்ட்ரெஸ்டிங்கா போகுது, மைக் கொடுங்க. பேசுவோம் பேசுவோம் பேசுவோம், அருமையா பேசுவோம். அதை எப்படி விட முடியும்? பாவ புண்ணியத்தை பத்தி பேசுவோம், வேற எதை பத்தி பேசுறது? ரைட் ஆர் ராங்? am I right or wrong? இவ்வளவு நாள் உங்களால் போதிக்க முடியாத கல்வியை ஞானத்தை நான் போதிக்கிறேன்னா you should thank me. நீங்க எப்படி சண்டைக்கு வரலாம் என்கிட்ட? இல்ல அப்படி டிபேட் பண்றீங்கன்னா டிபேட் பண்ணுங்க, நான் பேசுறேன். பகவத்கீதையில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லா ஞான நூல்களிலும் வேத நூல்களிலும் இருக்கக்கூடிய விஷயத்தை விளக்கம் கொடுக்கும் போது அது ஒருத்தர் குத்துதுன்னா let me say he has some ego problem. அவருக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை. am I right or wrong? அவர் மாற்றுத்திறனாளி. பாவம் நீ அதிகமாக செய்தா என்றால் மலத்தில் ஊறும் புழுவாக பிறப்பாய். என்ன கேட்கிறேன் அப்படின்னா இவ்வளவு நாள் எடுத்த பாடம் இதெல்லாம் உங்களுக்கு கியூர் பண்ணிருக்கணும், ஏன் கியூர் பண்ணல? பதில் இருக்கா? மற்றவங்க சொல்றதை கேட்டு நான் எப்படி பேச முடியும்? என் மூதாதையர்கள் என் சித்தர்கள் நான் உங்களுக்கு போதிக்க முடியும். எஸ் ஆர் நோ? மீண்டும் மீண்டும் கஷ்ட காலங்களில் நீங்கள் அனுபவித்து தான் தீர வேண்டும். குருகடாட்சம், நீங்கள் அனைவரும் இந்த பள்ளியில் நீலாயுள் நிறை செல்வம் வான்புகழ் நற்பேறு நன்னிலம் நன்மக்கள் பெற்று மெய்ஞானம் பெற்று வாழ வேண்டுகிறேன். குருவே சரணம். குருகடாட்சம். சைதாப்பேட்டை தமிழாசிரியர் திருவாளர் சங்கர் அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கௌரவம் செய்கிறார். ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள், அது நீங்க வேண்டுகோளாக எடுத்தாலும் சரி அல்லது எச்சரிக்கையாக நீங்கள் எடுத்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகள் இந்த பிரமிசஸ் உள்ளுக்கு வந்துருச்சுன்னா இந்த பிள்ளைகள் என்னுடைய சொத்து. யார் வரணும் யார் வரக்கூடாது, எப்படிப்பட்ட அறிவு சார்ந்தவர்களை அழைத்து வர வேண்டும் என்கின்ற அந்த அறிவை நாம் பயன்படுத்தி கொண்டு அவர்களை அழைக்க வேண்டும். வரவங்கெல்லாம் நம்ம கூப்பிட்டு வந்துட்டு பேசும்போது தான் நம்ம கை தட்டிட்டு பேசும்போது தான் நம்ம உணர்ச்சி பெருக்கப்படுறதுல அர்த்தமே கிடையாது. சொல்லவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அனைவருமே. முதல்ல ஒரு நிர்வாகம் என்று வரும்போது நிர்வாக ரீதியாக நாம் எப்படி அனுமதி பெற வேண்டும், யார் யாரை அழைக்க வேண்டும் என்கின்ற அந்த குறைந்தபட்ச புரிதல் முதல்ல நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு உங்களுக்கு இருக்க வேண்டும். மாணவ செல்வங்கள், நீங்கள் சுயமாக சிந்தியுங்கள். முதல்ல நம்முடைய ஸ்கூலுக்கு யாராச்சும் வராங்க அப்படின்னா இவர் யாரு, இவர் என்ன செஞ்சிருக்காரு, இவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்கணுமே தான் இருக்கணுமே தவிர எல்லாத்துக்குமே உணர்ச்சி பெருக்கோடு இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைங்கள் ஒவ்வொருத்தருமே, பொம்பளை பிள்ளைங்க நீங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க நம்ம வீடு என்று வரும்போது அந்த வீட்டுக்கான முதன்மையானவர் யாருன்னு பார்த்தா நீங்க தான். பெண்கள் மட்டும்தான் சேமிச்சு குடும்பம் நடத்துறது எப்படின்னு கற்றுக் கொடுத்தவங்க மற்ற உலகத்துக்கே நம்முடைய பெண்கள் மட்டும்தான். ஆக இங்கே வருகை தந்திருக்கின்ற நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்திற்கு செல்லும் பொழுது பகுத்தறிவோடு ஒவ்வொருத்தையும் நீங்கள் சிந்தித்து பார்த்து நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாங்கள் பேசி கொண்டிருக்கின்றோம். ஆக அனைவரும் சமம். இதில் ஏற்றத்தாழ்வுனா எதுனா படிச்சுன்னா எல்லாருமே சமம் தான். ஒரு மிகப்பெரிய புயல் வருகின்றது, வெள்ளம் வருகின்றது, சர்டிபிகேட்லாம் அடிச்சுட்டு போயிடும். அதை மீட்டுறது கூட நம்ம நிர்வாக ரீதியாக மீட்டு எடுத்துட்டு போயிடலாம். ஆனால் நீ படிச்ச படிப்பு உன்னை விட்டு போகாது. பெரிய ராஜாவாக இருக்கலாம், ஐயோ ராஜாக்கு முன்னாடி நான் இவ்வளவுதான்ப்பா பேசணும்லாம் கிடையாது. நீ அப்படி நினைச்சா கூட உன்னை அறியாமல் உன்னுடைய அறிவு உன்னை அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று கொண்டே இருக்கும். இப்படி பல இலக்கணங்கள் இலக்கியங்கள் அறிவு சார்ந்து இன்னைக்கு நம்ம சொல்லி கொண்டிருக்கின்றது. அதனால்தான் எல்லாம் நீங்க பெரிய ஒரு பழைய வசனம்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. காடு இருந்துச்சுன்னா நம்மகிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிடுவான்ப்பா, காசு இருந்தால் நம்மகிட்ட பிடுங்கிட்டு போயிடுவான்ப்பா, கல்வி படிச்சுக்கப்பா, கல்வி தான்ப்பா நம்மகிட்ட இருந்து எவனாலும் திருட முடியாதுப்பான்னு சொல்றான். பார்த்தீங்களா? அந்த கல்வியை முழுமையாக பெறக்கூடியவர்களாக மாணவ செல்வங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட பொதுவாக கல்வி என்று வரும்போது எப்படிப்பட்ட சிந்தனையோடு அறிவாற்றலோடு அறிவியல் அறிவே சிறந்த அறிவு, முன்னேற்றத்திற்கான அறிவு என்ற மிகப்பெரிய ஒரு பதிவை நீங்க போட்டிருக்காருன்னா அறிவியல் சார்ந்த சமுதாயத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்துடைய மிகப்பெரிய ஒரு குறிக்கோளாக இருக்கின்றது. மாணவ செல்வங்கள், படிப்பில் அதிகம் கவனம் செலுத்துங்கள். உங்களிடம் நாங்கள் எதிர்பார்ப்பது நீங்கள் பகுத்தறிவோடு, அன்பில் மகேஷ் பொய்யாமலே பேசுறாங்கிறதுக்காக அதை நீங்க அப்படியே எடுத்துக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல.
இவன் சொல்றது சரிதானா என்பதை நீங்கள் சுயமாக சிந்தித்து பார்த்து எது சரி எது தவறு என்பதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். நானே சொன்னாலும் தயவு செஞ்சு ஒத்துக்காதீங்க. நீங்க உங்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்குல்ல, அந்த அறிவை பயன்படுத்தி கொண்டு இது சரிதானா இது தவறா என்பதை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டியது எதுவென்று சொல்ல மனிதன் நமக்கு தான் நம்முடைய மூளையை முழுமையாக பயன்படுத்திக் கொள்கின்ற ஆற்றல் இருக்கின்றது, விலங்குகளுக்கெல்லாம் கிடையாது. ஆக இன்றைக்கு நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் நம்ம எல்லாம் ஒரு மனிதர்களாக உருவாக்குகிறார்கள் என்று சொல்லும்போது பகுத்தறிந்து பார்த்து அந்த பாடத்தை நடத்தும் பொழுது அதை முழுமையாக உள்வாங்கிக் கொள்பவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். யாராவது பிற்போக்கு சிந்தனையை சொல்லி யாராச்சும் கருத்துக்களை சொன்னா ஏன் அப்படி சொல்றது, எப்படியா இது சாத்தியப்படும், நீ சொல்றது தவறியா அப்படின்னு எந்திரிச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியராக நமக்கு கிடைத்திருக்கின்ற ஆசிரியர் இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய சங்கர் சார். எல்லா ஆசிரியருக்கும் அந்த நினைப்பு உண்டு. எல்லாருமே படிச்சவங்க தான், எல்லாருமே பட்டதாரிகள் தான், அறிவாளிகள் தான் நம்முடைய ஆசிரியர் எல்லாருமே. இந்த கேள்வியை நம்ம இப்ப கேட்கணுமா, அப்புறம் கேட்டுக்கலாமே, வேற மாதிரியா கேட்டுக்கலாமே என்று நினைக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் நீங்க கேட்காம விட்டுட்டீங்கன்னா அந்த சந்தர்ப்பத்தை நீங்க இழக்கிறீர்கள். அந்த சந்தர்ப்பத்தை படித்தவர்கள் அறிவாளி நீங்க இழக்கும் பொழுது அது யாருக்கு பாதிப்பு என்று சொன்னால் இது போன்ற பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அது பாதிப்பாக போயிடும். கேட்க முடியாது, நம்ம டீச்சரே கேட்காம இருக்காங்கப்பா, அப்ப அதுதான் சரியா இருக்குமோ அப்படின்னு நாமளே நம்முடைய பிள்ளைகளை தவறான பாதையில் கொண்டு செல்வதற்கு அது வழிவகுத்து விடும். அதனால்தான் அவர் கேட்டார், இது எப்படியா சாத்தியப்படும், பிற்போக்கு சிந்தனை நீ சொல்றியே, நீ இது எப்படியா சாத்தியப்படும் என்று கேட்ட ஒரு ஆசிரியராக நான் பெருமைப்படக்கூடிய ஆசிரியராக இன்னைக்கு நான் சங்கர் சாரை நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் தவறுகள் யாரு செய்தாலும் சரி அவர்கள் நம்முடைய சமுதாயத்திலிருந்து மட்டுமல்ல பள்ளி கல்வித்துறையிலிருந்து தப்பிக்க முடியாது. தவறு செய்தவர்களுக்கான தண்டனை கண்டிப்பாக உண்டு. அது எப்படிப்பட்ட தண்டனையாக என்பதை பள்ளி நிர்வாகத்தின் மூலமாக கண்டிப்பாக அதை உறுதி செய்ய வேண்டியது ஒரு துறையின் அமைச்சராக அது என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்பாக நான் பார்க்கின்றேன். வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், நீங்கள் பகுத்தறிந்து பார்த்து படிக்க கற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுக்கு யார் என்ன கருத்து சொன்னாலும் அது சரியா அது தவறா என்பதை உணரக்கூட பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். அதிகப்படியாக மார்க் வாங்குறதுனால மட்டும் நீ புத்திசாலி என்பது கிடையாது. நல்லது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு நான் முடிவு எடுக்கிறேன் பார்த்தியா, அதுதான் புத்திசாலித்தனம் என்பதை உணர்ந்து நீங்கள் ஒவ்வொருவரும் படித்திட வேண்டும். செப்டம்பர் 17ஆம் தேதி மிலாது நபி கொண்டாடப்படும் என்று தமிழ்நாடு அரசின் தலைமை காட்சி அறிவித்திருக்கிறார். செப்டம்பர் 17ஆம் தேதி மிலாது நபி கொண்டாடப்படும் என்று தமிழ்நாடு அரசின் தலைமை காட்சி அறிவித்திருக்கிறார். சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் திரை தெரியாததால் செப்டம்பர் 17ஆம் தேதி மிலாது நபி கொண்டாடப்படும் என்று அவர் அறிவித்திருக்கிறார். 100 கோடி ரூபாய் முதலீட்டில் ஹோசூரில் மேம்படுத்தப்பட்ட மின்னணு உற்பத்தி நிறுவனம் அமைக்க RGBSI நிறுவனத்துடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. அமெரிக்காவின் சிகாகோவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. 100 கோடி ரூபாய் முதலீட்டில் ஹோசூரில் மேம்படுத்தப்பட்ட மின்னணு உற்பத்தி நிறுவனம் அமைக்க RGBSI நிறுவனத்துடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. அமெரிக்க பயணத்தை நிறைவு செய்த பின் சென்னை புறப்பட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அமெரிக்க பயணத்தை நிறைவு செய்த பின் சென்னை புறப்பட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சிகாகோவிலிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை சென்னை வருகிறார். முதல்ல நமது கல்வித்துறை அமைச்சர் பதவி விலகட்டும். ஆக இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை தள்ளாடி கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் அங்க போய் நம்ம போஸ்ட் கொடுக்கறதும் சைக்கிள் ஓட்டுறதும் தான் அதிகமா இருக்கு.
தமிழ்நாடு முழுவதும் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைகிறார். லிபிகா, விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், நாளை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவித்து தற்போது பள்ளி கல்வித்துறையானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நாளை தமிழகம் முழுவதும் 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட தேர்வர்கள் குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வானது எழுத இருக்கிறார்கள். இதன் காரணமாக நாளை மட்டுமே 2000த்திற்கும் மேற்பட்ட தேர்வு மையங்கள்ல இந்த தேர்வானது நடைபெறுகிறது. இதன் காரணமாக நாளை தமிழகத்திற்கு கூடிய அனைத்து பள்ளிகளுக்கும் அரசு விடுமுறையானது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி கல்வித்துறை சார்பில் இந்த அறிவிப்பானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லிபிகா. இப்போ எங்களுக்கு இஷ்யூஸ் வந்து ரெண்டு இஷ்யூஸ் தான் மேடம். ஒரு 6 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முந்தையெல்லாம் பேங்க்குக்கு ஒரு லோனுக்கு போகணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு மேனேஜரை போய் பார்க்கணும். அப்புறம் 3 மாதம் கழித்து ஒரு 300% கொலாட்டில் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவார். ஆனால் இன்றைக்கி எங்களை பேங்க்காரங்க துரத்துறாங்க. நாங்கள் பேங்க்குக்கு போய் 6-7 வருஷம் ஆச்சு. ஏன்னா அவ்வளோ சர்வீஸ் கொடுக்குறாங்க. ரியலி ஐ எம் அப்ரிஷியேட்டிங் த பேங்க் பீப்புள். We get fantastic service today from the bank. Funds are available. அடுத்தது காபி கொடுக்கணும், காரம் வேணுங்கிறது. காரத்துக்கு 12ன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது. இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை. ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. பன்னுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிடும். கஸ்டமர் என்ன சொல்றாரு, நீ கிரீமியை ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேன். ஆனால் நடத்த முடியல. அவர் கேள்வி கேட்கல, பன்னுக்கு இப்படி ரேட்டு, பன்னுக்கு டேக்ஸ் இல்லைங்க, ஆனால் பன்னில் க்ரீம் போட்டு கொடுத்தா அது வேறு ரேட்டாக இருக்குது, இதெல்லாம் எங்கள் கம்ப்யூட்டரால் ஏற்றுக்க முடியல, கம்ப்யூட்டரே திணறுதுன்னு ரொம்ப ஜனரஞ்சகமாக பேசினார். ஜனரஞ்சகன்ற வார்த்தை இப்போ தமிழில் புழக்கத்தில் இருக்கோ இல்லையோ தெரியல, ஆனால் காதால் கேட்குறவங்களுக்கு ஆஹா அப்படின்ற மாதிரி பேசினாங்க. ஜனரஞ்சகமாக பேசுறதுனால ஜிஎஸ்டிக்கு பரம விரோதமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ரொம்ப ஆதாயமாக கிடைக்கும். பார்த்தீங்களா, மாமியை கேள்வி கேட்டார், அதுவும் என்ன சிரிக்கிறாங்க எல்லாரும், அந்த அம்மாவுக்கு விஷயம் தெரியுமா? கோவையில் நடந்த தொழில்துறை கலந்தாய்வு கூட்டத்தில் இனிப்புக்கு 5%, காரத்திற்கு 12% வரி விதிப்பு என பேசிய விவகாரத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் மன்னிப்பு கோரியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஹரிதாஸ் இணைப்பில் இருக்கிறார். ஹரிதாஸ், வணக்கம். விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. நேற்று கோவை கொடிசியா தொழிற்கூட கண்காட்சி வளாகத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், பல்வேறு துறைகளை சார்ந்த உயர் அதிகாரிகள் குழுவினர் மற்றும் பல்வேறு தொழில்துறையை சார்ந்த தொழில் நிறுவனங்கள் மற்றும் தொழில் அமைப்புகளுடன் சிறப்பு கலந்தாய்வு கூட்டத்தை ஒன்றை நடத்தினார். அதில் தொழில்துறையினர் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளையும் முன்வைத்து வந்தனர். இந்த நிலையில் கோவையின் பாரம்பரியமிக்க உணவகம் மற்றும் ஹோட்டலான ஸ்ரீ அன்னபூர்ணா ஹோட்டலின் உரிமையாளர் சீனிவாசன் அவர் சார்ந்த ஹோட்டல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை கோரிக்கையாக முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் அவர் பேசும்போது இனிப்பிற்கு 5%, காரத்திற்கு 12%, அதே போல பன்னிற்கு மற்றும் பன் போன்ற பொருட்களுக்கு எந்த வரியும் கிடையாது. அதில் வைக்கும் ஜாம், கிரீம் போன்றவற்றிற்கு 18%, 28%, அதே போல ஹோட்டல்களுக்கு தனியாக 28% போன்ற பல்வேறு வரி விதிப்பால் தாங்கள் துன்பமடைந்து வருவதாகவும், அதே போல கம்ப்யூட்டரை திணறுகிறது, எங்களால் அதை சரியாக கவனிக்க முடியவில்லை, அதற்கென்று தனியாக ஒரு ஆட்களை நியமிக்க வேண்டும் என்று பல்வேறு நகைப்புடன் பேசியவாறே ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் இதை பொறுமையாக சிரித்தவாறே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் வைரலானது. இதனைத் தொடர்ந்து அந்த காட்சிகள் பேசுபொருளானதை தொடர்ந்து இன்றைய தினம்
மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவினாசி சாலையில் தனியார் நட்சத்திர ஹோட்டலில் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த செய்தியாளர் சந்திப்பானது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நடைபெற்றது. இந்த நிலையில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெறுவதற்கு சற்று முன்னதாக வந்திருந்த ஸ்ரீ அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக அந்த இடத்திலேயே காத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை தனிமையில் சந்தித்து அவரிடம் தான் பேசியதற்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டதுடன் எங்களுடைய துறை சார்ந்த கோரிக்கைகளைத்தான் நான் முன்வைத்திருந்தேன், அது நகைப்புடன் அது பேசுபொருளாகவும் மாறியது. எனவே அதற்கு நான் மன்னிப்பு கோரிக்கொள்கிறேன். கோவையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் ஜிஎஸ்டி தொடர்பாக அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் கேள்வி ஒன்றை எழுப்பியிருந்தார். அன்னபூர்ணா நிறுவனரை அவமதித்ததற்காக ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஜோதிமணி எம்பி வலியுறுத்தியிருக்கிறார். மன்னிப்பு கேட்க வைத்த வீடியோவை வெளியிடுவது ஆணவத்தின் உச்சம், அருவருப்பானது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அன்னபூர்ணா சீனிவாசன் என்ன பெரிய குற்றம் செய்துவிட்டார் மன்னிப்பு கேட்பதற்கு என்று அவர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாஜக பாசிசம் என்ன செய்யும் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சாட்சி என்றும் ஜோதிமணி எம்பி தெரிவித்திருக்கிறார். பாஜகவிற்கு அள்ளி கொடுத்தாலும் அடிமையாக இருக்க வேண்டும், கை கட்டி வாய்ப்புத்து நிற்க வேண்டும் என எதிர்பார்ப்பார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். மற்றவர்களுக்கு சொந்த கருத்தே இருக்கக்கூடாது என்பதுதான் பாஜகவினரின் உறுதியான நிலைப்பாடாக இருக்கிறது என்றும் ஜோதிமணி எம்பி தெரிவித்திருக்கிறார். கோவையில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் கோவை அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் கேள்வி ஒன்றை எழுப்பியிருந்தார். இந்நிலையில் இதற்கு அவர் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கேட்கும் வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார். நியாயமான கேள்விகளை தொழிலதிபர் ஸ்ரீனிவாசன் எழுப்பினார் என்று கார்கே கண்டனம் தெரிவித்திருந்தார். அன்னபூர்ணா உரிமையாளர் அவமதிக்கப்பட்டதற்கு கார்கே கண்டனம் தெரிவித்திருந்த சூழலில் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் அவமதிக்கப்பட்டதற்கு திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் கண்டனம் தெரிவித்திருந்தன. ஆதார் கார்டை இலவசமாக புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் கேட்கலாம். ராமசுந்தரம், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஆதார் அட்டையில 10 ஆண்டுகளுக்கு மேலாக புதுப்பிப்பதில் செய்யாமல் இருந்த நபர்கள் புதுப்பிப்பதற்கான அந்த கால அவகாசம் தற்போது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. 14ஆம் தேதியோடு, அதாவது நாளை மறுதினத்தோடு கால அவகாசம் முடிவதாக ஒரு வதந்தி தகவல் பரவிய நிலையில தமிழகத்தில் உள்ள ஆதார் மையங்கள்ல பொதுமக்களின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. நாடு முழுவதும் இதே நிலை நீடிப்பதாகவும் தகவல் வெளியானது. ஆதார் மையங்கள்ல காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் தங்களது ஆதார் அட்டைகளை புதுப்பிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில ஆதார் ஆணையம் சார்பில் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. 3 மாத காலங்களுக்கு இந்த ஆதார் அட்டைகளை புதுப்பிக்கும் பணியை நீட்டிப்பதற்கான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி டிசம்பர் 14ஆம் தேதி வரை இந்த நீட்டிப்பு செயல்பாட்டில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர மை ஆதார் என்ற அந்த மொபைல் அப்ளிகேஷனிலும் ஆதார் அட்டையில் உள்ள திருத்தத்தை மேற்கொள்வதற்கு முகவரி மாற்றம் செய்வதற்கான அந்த கட்டணம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிவிப்புல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இலவசமாக தங்களது ஆதார் அட்டையை புதுப்பிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் டிசம்பர் 14ஆம் தேதி வரை மேற்கொள்ளலாம் என்ற அந்த தகவலும் அந்த அறிவிப்புல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.